வருகிறார். நிலைகளே உயருங்கள், தேவன் வருகிறார். சாத்தானை வென்றவர் மீண்டும் வருகிறார். நீங்காத கர்த்தர் இயேசு வேகம் வருகிறார். உள்ளம் இல்லம் ஜாதி ஜனம் உலகம் எங்கும் ஆட்சி செய்ய, உள்ளம் இல்லம் ஜாதி ஜனம் உலகம் எங்கும் ஆட்சி செய்ய, கதவுகளே திறவுங்கள், ராஜா வருகிறார். நிலைகளே உயருங்கள், தேவன் வருகிறார். சாத்தானை வென்றவர் மீண்டும் வருகிறார். நீங்காத கர்த்தர் இயேசு வேகம் வருகிறார். நீங்காத கர்த்தர் இயேசு வேகம் வருகிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் லூக்கா 21ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் நமக்கு ஒரு ஃபைனல் கால் கொடுக்குது. ஒரு விமானத்தில் ஏறுறதுக்கு முன்னால் பல முறை அழைப்பு விடுவாங்க. கையில் நமக்கு போர்டிங் எல்லாம் இருக்கும், டிக்கெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். முதல் அறிவிப்பு வரும் பொழுது கூட அவ்வளோவா நம்ம கேட்க மாட்டோம். கடைகளுக்கு போவோம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லை டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படி பல்வேறு நிலைகளிலே மனதை சாய விட்டு கொண்டு இருப்போம், காஃபி குடிப்போம். ஆனால் ஃபைனல் கால் வந்த உடனே அலர்ட் ஆயிரும். இதுக்கு மேலே நம்ம உலகத்தின் காரியத்தில் கவனம் செலுத்தினோம்னா நமக்காக ஃப்ளைட்டு காத்திருக்காது, உடனே போயிடும். அப்போ நம்ம என்ன நோக்கத்தோடு வந்தோமோ அந்த ஏர்போர்ட்டுக்கு, அந்த நோக்கம் நிறைவேறாது. அதுபோல் தான் பூமியில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அதற்கான ஃபைனல் கால் தான் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பல காரியங்கள், மகா பூமி எதிர்ச்சி வரும், பஞ்சங்கள் வரும், உங்களை என் நிமித்தமாக நீங்கள் அனைவரும் பகைக்கப்படுவீர்கள். இப்படி ஒரு பெரிய லிஸ்டே சொல்கிறார். பட்டய கருக்கினால் விழுவார்கள், சிறைப்பட்டு போவார்கள், சூரியனிலும் சந்திரனிலும் அடையாளங்கள் தோன்றும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பூமி மட்டும் அசையாது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பூமியின் மேல் ஒரு ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆனால் இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது தான் நமக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏனால் ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்காகத்தான் காத்திருக்கிறோம். ஆகையால் நம்முடைய இருதயங்கள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. அது மட்டும் அழகாக அது சொல்லலை. லூக்கா 21:27 அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இதற்குத்தானே நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம். ஒருவேளை உலகத்திலேயே நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா, உலகத்தின் காரியங்களில் சிக்கி அதற்குள்ளே என்னுடைய கவனங்களை செலுத்தி கொண்டிருந்தேன்னா, அவர் வரும்பொழுது நான் தவித்து போய்விடுவேன். அது சோர்வாக இருக்கும். ஆனால் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்திற்காக வாழாதபடி உன்னதற்காக வாழ்கின்றவர்கள், அவருக்கு அந்த வருகை எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் அவர் சொல்றாரு 28வது வசனத்தில், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நிமிர்ந்து பார்க்கணும். தூங்கிட்டு இருக்கவங்க போது தலை சாஞ்சிடும், நிமிர்ந்துக்க முடியாது, தலையை உயர்த்த முடியாது. இப்போ ஆண்டவர் வருகையை குறித்து அக்கறையற்று தூங்கிக்கிட்டு இருப்பேன்னா, ஆன்மீக தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருப்பேன்னா தலையை உயர்த்த முடியாது. நானும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் முடிக்கிறார். அப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணோம்னா அந்த மீட்பை சுதந்திரித்து கொள்ள முடியும், நிமிர்ந்து பார்க்க முடியும், தலைகளை உயர்த்த முடியும். இதற்கு நமக்கு தூங்காமல் விழித்திருப்பதற்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா ஆண்டவருடைய வார்த்தை. அதைத்தான் லூக்கா 21:33 வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானம் ஒழிந்து போகலாம், பூமி அதிர்ச்சியில் ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஆனால் நானும் நீங்களும் அதற்கு சோர்ந்து போகாதபடி வார்த்தைகளை நினைச்சிருந்தோம்னா நிச்சயமாக அந்த மீட்பை சுதந்திரித்து கொள்ள முடியும். நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்தி ராஜா வருகிறார்னு சொல்லி சந்தோஷமாக அவர் கரம் பிடிக்க முடியும். இன்றைக்கும் கூட
நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை. ஃபைனல் கால் கொடுக்கும் பொழுது தூங்கிக்கிட்டு உலகத்தின் காரியங்களில் ஃபைனல் கால் கொடுத்த பிறகும் அப்படியே நான் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், ஏர்போர்ட்டுக்குள்ளே அதை கவனிக்காமல் ஃப்ளைட்டு போயிடும். அப்போ சோர்வு வந்து செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம செல்ல முடியாது. இந்த ஃபைனல் கால் நமக்கு எது கொடுக்கப்படுகிறதுனா, மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதனாலே தேங்க் காட்னு சொல்லி அவர் இந்த மீட்பை சுதந்திரித்து கொண்டு வேதத்திலே நிலைத்திருந்து வார்த்தையிலே உறுதியாய் தரித்திருந்து நம்பிக்கையோடு காத்திருந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறணும். அவர் வரும்பொழுது அந்த நாளுக்காக, அந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாளாக அமைகிற வண்ணம் விழித்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருப்போம். அந்த வருகையின் நாளிலே சந்தோஷமாய் அவருக்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுகிற வண்ணமாய் அவருக்கு முன்பாக நிற்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.